முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ நீ தப்லீக் ஜமாத்தில் சென்றவர்கள் அந்த சாப்பிடுகிற விஷயத்தை எப்படி சாப்பிட்றதுங்கிற ஒரு முறையை அந்த தப்லீக்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. மண்டியிட்டு அத்தையாத்தில் உட்கார்றோம்ல, சாப்பிடும் பொழுது மண்டி போட்டு மண்டியிட்டு அமர்ந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு முறை. இன்னொரு முறை, ஒரு இடது காலில் உட்கார்ந்து கொண்டு வலது காலை அப்படி நட்டி வைத்து கொண்டு அப்படி சாப்பிடுவார்கள். இடது காலை மடித்து கீழே இருக்கும், வலது அந்த மண்டிடுற மாதிரியான அமைப்பில் உட்கார்ந்து வலது கால் முட்டுக்களை நட்டி வைத்து கொண்டு உட்காருவார்கள். இப்படி ஒரு முறையில் சாப்பிடுவார்கள். அதுக்கப்புறம் ரெண்டு காலையுமே நட்டி வைத்து குத்த வைத்து உட்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்புலையும் உட்காருவார்கள். இந்த மூன்று முறையில் உட்காருவது சுன்னத்து என்றும் சொல்வார்கள். தப்லீக்கில் போன யாராக இருந்தாலும் இந்த மூணு முறையில் தான் உட்கார்ந்து நீங்கள் பார்க்கலாம். சம்மணம் விட்டு உட்கார மாட்டார்கள். சம்மணம் போட்டு உட்கார்றோம்ல, அதெல்லாம் மார்க்கத்தில் குற்றம், அப்படி உட்கார்வது கூடாது. இந்த மூணு முறையில் உட்காரதான் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சுன்னத்து என்று சொல்வதாக, சுன்னத்துனா என்ன? நபி வழி. நபி வழி என்று சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் அவர்கள் இப்படித்தான் உட்கார்ந்தார்கள், இப்படி தவிர வேறு விதமாக உட்கார்ந்தது இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டினால்தான் அதை நபி வழி என்ற வார்த்தையை கொண்டு உங்களால் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று முறையில் தான் உட்கார்ந்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஃபிக்ஹ் கிதாபுகளில் சில கிதாபுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க, சில நூல்களில். அதெல்லாம் என்ன காரணம்? கம்மியாக சாப்பிட்றதுக்கு இது உதவுங்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு யுசன்னு முஸ்தஹப்பு சுன்னத்து என்கிற வார்த்தையெல்லாம் அதுக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது என்று தடை இல்லை. இந்த மூணு விதத்தில் தான் உட்கார வேண்டும் என்று சொல்வதற்கும் தடை கிடையாது. எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். உட்காருவதற்கு நமக்கு என்ன தடை என்று சொன்னால், சாய்ந்து கொண்டு சாப்பிட்றன்னு உட்காந்துட்டோம், சாப்பிடும்போது பெரிய தொய்வாக உட்காந்து சாப்பிடணுமே தவிர அப்படி சவத்தில் சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்றது, இப்படி ஒரு பக்கம் இப்படி உட்காந்து சாப்பிட்றது, அதை சாய்ந்து கொண்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற முறை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அமர்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அப்போ இது புகாரில் கூட ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு சாப்பிடும்போது நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5399வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நமக்கு சாப்பிடுவதற்கு எது தடைன்னு கேட்டால், சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லாமல் நம்ம உடம்பு ஃப்ரீயாக விடணும், அப்போ தான் உடலுக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காந்து எந்த முறையில் சாப்பிட்டு கொண்டாலும் அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இவங்க உட்கார்ற இந்த மூணு விதத்தில் உட்காருவதும் தப்புன்னு நம்ம சொல்லலை, அதை சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது. அவன் வசதி போல் உட்காருவான், அவனுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறதோ அதில் எந்த முறையில் உட்கார்ந்தாலும் உட்காருவதற்கு என்கிற ஒரு முறை சட்ட மார்க்கத்தில் இந்த சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது மட்டும்தான். இன்னொன்று நீங்கள் பாருங்கள், ஒரு சம்பவம், இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த சம்பவம் என்ன என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது, அது கல் பாத்திரம். அந்த பாத்திரத்தையே 4 பேர் சுமக்கணும். கதரு கூட்டம் ஜாஸ்தியான பொழுது அந்த தட்டை சுற்றி உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் பேருக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அப்போ இடம் இல்லைன்னா என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற ஆளுக்கு தான் நெருங்கி இடம் கொடுக்கணும். சம்மணம் போட்டுக்கொண்டே இடம் கொடுக்க முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸரு, கூட்டம் ஜாஸ்தியான பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்டியிட்டார்கள். மண்டிட்டு சாப்பிடும் பொழுது என்னவாகும்னா, ரசூல்லா உட்கார்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்த இடத்துல இன்னொரு ஆள் கூட உட்காரலாம். அவங்க உட்கார்றதை பார்த்து இன்னும் பல பேர் உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மாதிரி இன்னும் 4 பேர் உட்கார்ந்தாங்கன்னா இன்னொரு 4 பேர் அந்த வட்டத்தை அந்த சாப்பாட்டை சுற்றி உட்காருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இதை ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாஹாதிஹில் ஜில்சா, இது என்ன சாப்பிடும்போது இப்படி உட்காந்துருக்குறீங்க? யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டிட்டு உட்கார ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற யாரும் மண்டிட்டு உட்காரலன்னு தொடங்குது. யாருமே இந்த மண்டிட்டு உட்காருதல் என்பதை அவர்கள் வழக்கத்திலே வைத்திருக்கவில்லை. அதனால தான் கேட்குறாங்க. அவர் கிராமவாசி என்ன செய்கிறார்? அந்த உணவு சாப்பிட்ற கூட்டத்தில் அவர் ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் கேட்குறார், மாஹாதிஹில் ஜில்சா, இது என்ன ஒரு வித்தியாசமான மாதிரி உட்கார்றீங்க, இது யார் உட்கார்ற முறை இல்லையே அப்படின்னோடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் என்னை கண்ணியமிக்க ஒரு அடியான ஆக்கியிருக்கிறான், என்னை ஒரு ஜப்பார் அடக்கி ஆள்றவனாக என்னை ஆக்கவில்லை. நானே ஒரு 2 ஆள் எடுத்து பிடிச்சிக்கிட்டு நான் உட்காந்துட்டேன், அதுக்கு மேலே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை ஒரு கண்ணியமிக்க அடியானாக என்னை ஆக்கியிருக்கிறான்னு சொல்லிவிட்டு, இது பெருந்தன்மைக்கான நான் அப்படி உட்கார்றேன்,
நான் இப்படி உட்காருவதால் இன்னொரு ஆளுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை சுற்றி சாப்பிட்ட எல்லாருமே மண்டி போட்டு அமரலை. எல்லாருமே சாதாரணமாக உட்காந்து சாப்பிடுவோம்ல, அப்படி தான் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் ரசூல்லா அந்த மாதிரி தான் அமர்ந்திருக்கிறார்கள் விளங்க முடிகிறது. ஏன்னு கேட்டால், இட நெருக்கடிக்காக வேண்டி தானே மண்டி போடுறாங்க. அப்போ இட நெருக்கடி எதனால ஏற்படும்? இந்த ஒரு காலை குத்த வச்சு ஒரு கால் நட்டி வச்சுருந்தாலும் அதே அளவு இடம் தான் தேவைப்படும். அப்போ ரெண்டு காலையும் நட்டி வச்சு உட்காந்தாங்கன்னு வைங்க, அப்பவும் ஒரே அந்த இடம் தான் தேவைப்படும். சம்மணம் போட்டால் மட்டும்தான் ரெட்டை இடம் தேவைப்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டம் சேர்ந்த உடனே மண்டி போட்டார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்துக்காகத்தான் மண்டி போடுறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக மண்டிட்டு உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால் இன்னொரு ஆளுக்கு இடம் கிடைக்கும். அப்போ சம்மணம் தான் போட்டார்கள், வேறு வகை சிந்திக்க முடியாது. உட்கார்ற முறை அவ்வளோதானே இருக்கிறது. அப்போ இதில் என்ன, ரசூல்லாவும் சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க இடம் கொடுப்பதற்காக இப்படி உட்கார்ந்தார்கள் வரும் பொழுது சம்மணமிட்டு அமர்தல் என்பது அந்த சமுதாயத்தில் இருந்தது, அந்த மக்கள்கிட்ட இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது என்று கேட்டால், மண்டியிட்டு அமருவதை வித்தியாசமாக பார்க்குற அளவுக்கு, ஒரு தவறான ஒரு அமர்வு போல பார்க்குற அளவுக்கு இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் அவர் கேட்குறாரு, மா ஹாதிகில் ஜில்சா, இது என்ன ஒரு வித்தியாசமாக உட்காடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், உட்காருவது எந்த மாதிரி உட்காரலாம். சாப்பிட்றது உட்காரதா இருந்தால் டேபிளில் உட்காரலாம், சேரில் உட்காரலாம், சாஞ்சிக்கிட்டு திமுறாக உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி சாய்ந்து கொண்டு சாப்பிட்றோன்னு ஒன்று இருக்குல்ல. சாயிறன்னு நம்முடைய உடம்பை இன்னொன்றில் கொண்டு பொறுப்பாக்குறது. நம்ம இப்படி உட்கார விஷயம் வேறு. இப்படி இதே சேரில் உட்காரேன், இதில் இப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்டா அதுக்கு தான் தடை இருக்கே தவிர, இது சேரில் உட்காந்து சாப்பிட்லாம், டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம், டைனிங் டேபிளில் சாப்பிட்லாமா இப்படிலாம் கேட்குறாங்க. எதில் வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிடுவதற்கு அந்த உட்கார்ற முறையில் எந்த ஒரு முறையும் சுன்னத்து என்று நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. அப்போ நீங்கள் சம்மணம் போட்டு சாப்பிட்டாலும் அதுவும் சுன்னத்து தான், மண்டியிட்டாலும் எல்லா நபி வழி தான். அப்படி தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இந்த 3 விதத்தில் தான் உட்காரணும் என்றதை சுன்னத்து என்று சொல்லி அதை வலியுறுத்தி அப்படித்தான் செய்யணும் என்று செய்வார்களே, ஆனால் அது குற்றமாகிவிடும். மற்றதை மறுக்கிற மாதிரி நம்முடைய ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அதனால் அப்போ தப்லீக்காரங்க உட்கார்ற முறையை நம்ம குறை சொல்லலாமாண்டா சொல்லக்கூடாது. அவர் விரும்பின முறையில் அவர் செய்கிறார், அது அனுமதி. எனக்கு எப்படி இந்த சேரில் உட்காந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறதோ, அவர் விரும்பின அந்த 3 விதத்தில் அவர் சாப்பிட்டு போகிறார். அது நம்ம குறை சொல்லுவோம், இப்படித்தான் செய்யணும்னு அடுத்தாலும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாருல, அது ஒரு மார்க்கத்தினுடைய உத்தரவு மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாருல, எல்லாரும் இப்படி தான் செய்யணும்னு திணிக்கிறார்கள்ல, அதைத்தான் குறை சொல்லலாமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒரு விரும்பி மண்டிகிட்ட அமர்ந்தால் மண்டிகிட்டு போகிறாரு, சமணம் போட்டு அமர்ந்தால் சமணம் போட்டு அமர்ந்துட்டு போகிறாரு. சரி, சில நேரங்களில் கால் பிரச்சனை உள்ள ஒரு ஆளாக இருப்பார், அப்போ நீட்டி கூட உட்காந்து சாப்பிடுவார், தப்பாது. அவருக்கு வேறு வகையில் உட்கார இயலாது. தொழுகை கூட அப்படி உட்காந்தான் தொழுவார். ஒரு காலை நீட்டி கொண்டு, ஒரு காலில் ஒரு பஞ்சாயத்து இருக்கவருக்கு அந்த காலை மடக்க முடியாது, நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும் என்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, காலை உட்காந்து நீட்டி கூட சாப்பிடுவார். அதில் என்ன இருக்குது, அவருக்குரிய முறை அவ்வளவுதான். அதனால் உட்காருவதற்கு இப்படித்தான் ஒரு ரூலு, ஒரு விதி என்று சொன்னாங்கன்னு சொன்னால் அது அறவே என்ன இல்லை, ஆதாரமற்ற ஒரு செய்தி. அப்படித்தான் செய்யணும் என்று என்ன இல்லை, சட்டம் கிடையாது.